அவரால் இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த ஆம் தாவத்தில் பொது விருந்தில் அவர் கலந்து கொள்வதாக இப்போது வாக்களித்திருக்கிறார். மேலும் அவர் மீலாது விழாவிற்காக ஒரு வாழ்த்து மடலையும் அனுப்பியிருக்கிறார். அதை நான் வாசித்துவிட்டு பிறகு ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முற்படுகிறேன். கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் அவர்கள் அனுப்பியிருக்கும் வாழ்த்து மடல். சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை உலகெங்கும் பரப்பிய சமூக நீதி காவலர், ஜகாத் எனும் ஏழை வரியின் மூலம் அரேபிய தீப கற்பத்தின் வறுமையை ஒழித்த உலக பொருளாதார மேதை, இந்த உலகம் அறியாமையில் மூழ்கியிருந்த போது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் எனும் நபித்துவத்தை பெற்று ஏகத்துவத்தை உலகெங்கும் ஏற்றி வைத்த அறிவு கடல், இளம் விதவைகளின் இருண்ட வாழ்க்கையை அகற்றி மறுமணத்தை வலியுறுத்தி அவர்களின் வாழ்க்கையில் ஒளிவிளக்கை ஏற்றி வைத்த மனிதருள் புனிதர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஓர் இறை கொள்கையையும் ஒற்றுமை எனும் கயிற்றையும் பற்று பிடித்து இறுதி வரை சகோதரத்துவத்துடன் வாழ்வோம் என்று இந்நன்னாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம் இன்ஷா அல்லாஹ் என்று நமது பாராளுமன்ற உறுப்பினர் திரு கோபிநாத் அவர்கள் இந்த வாழ்த்து மடலை என் மூலமாக வாசிக்கும்படி அனுப்பியிருக்கிறார்கள். அம்மட்டில் அவருக்கும் நமது தெரிவித்துக் கொள்கிறோம். சான்றோர்களே, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி